உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ உனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு என்ன பழி வாங்குறேன்னு எனக்கு தெரியும். நான் என்ன பண்ண முடியும்? உங்க வயசு 36, ஆனா உங்க மனைவிக்கு வெறும் 21 வயசு தான் ஆகுது. நீங்க அவங்களோட சண்டை போட்டிருக்கீங்க. உங்க மேல கோவப்பட்டு எவனையாவது இழுத்துக்கிட்டு ஓடி இருப்பாங்க. என் ராதாவை பத்தி நீங்க தப்பா பேசினதை என்னால தாங்கிக்க முடியல. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. ராதாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நானே உங்களை தேடி இங்க வந்துடுறேன். அதுக்கப்புறம் என்ன எவ்வளவு வேணா அடிச்சுக்கோங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா இப்போ ப்ளீஸ் என்ன போக விடுங்க. நான் ராதாவை கண்டுபிடிச்சாகணும். சரி சரி புலம்பாதையா, உன்னை இப்பவே நான் விட்டுடுறேன். நான் ஒன்னும் அவ்வளவு கல்லெஞ்சுக்காரன் இல்ல, உன்னை விட்டுடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன் காலை மட்டும் உடைச்சிடுறேன். அதுக்கப்புறமா போய் நீ உன் ராதாவை தேடி கண்டுபிடி. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, எனக்கு எனக்கு எப்படி திடீர்னு மனசு பதறுது. என்ன என்னோட மோகன் ஐயாவுக்கு ஏதாவது ஆபத்தா? அவருக்கு இப்ப என்னோட உதவி தேவைப்படுதா? இல்லைன்னா நான் சீக்கிரமா இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். மோனைய கிட்ட போகணும். முதல்ல இந்த ஃபேனோட வலைய நம்ம உடைச்சாகணும். எப்படி உடைக்கிறது? முதல்ல இந்த வலைய உடைச்சிட்டு அப்புறம் உள்ள இருக்க ஃபேனையும் உடைக்கணும். அதுக்கு அப்புறமா தான் நான் இங்கிருந்து வெளியே போக முடியும். ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஸ்ரீ கடவுளே கிருஷ்ணா, கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இதுக்கு மேல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, நான் அதை எல்லாத்தையும் தாங்கிப்பேன். இல்ல நான் இப்போ வெளியில போயே தீருவேன். மோகன், உள்ள போக உங்களுக்கு பர்மிஷன் இல்ல. உங்க சார் காரணமே இல்லாம எங்க அண்ணனை போட்டு அடிக்கிறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் உள்ள போக விடுங்க. இது போலீஸ் ஸ்டேஷன், இது உங்க வீடு இல்ல. பர்மிஷன் இல்லாம உள்ள போயிட்டு வரதுக்கு போங்க இங்க இருந்து. உடைஞ்சு போன இந்த காலை வச்சுக்கிட்டு எப்படி உன் ராதாவை தேட போவ மோகன்? சொல்லுடா. கால் இல்ல, என் கைய உட, என் மண்டைய கூட உட. ஆனா என் உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற வரைக்கும், நான் மூச்சு விடுற வரைக்கும் நான் என் ராதாவை காப்பாத்த நிச்சயம் போவேன். அப்படின்னா உன் கடைசி மூச்சை கூட நான் எடுத்து. இந்த ஆளுங்க செத்துட்டான்னா சார் கூட சேர்ந்து நம்மளும் மாட்டிப்போம். சார் சார் இது தப்பு சார். நம்ம செய்யறது சட்டத்துக்கு எதிரான விஷயம் சார். அந்த ஆள் உங்க மேல கை ஓங்கினது உண்மைதான். அதுக்கு அவன் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா இந்த மாதிரி அடிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு சார். நீ எல்லாம் எனக்கு சட்டம் சொல்லி கொடுக்கறியா? ஓவரா பேசினா உனக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருவேன். அதுவும் சாதாரண இடத்துக்கு இல்ல, தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். போய் வேலையை பாடுறா.
என்னடா செத்து போயிட்டியா? நீ ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைச்ச. இனி உங்க 2 பேரோட லவ் ஸ்டோரியும் சொர்க்கத்துல போய் தொடங்குங்க. ஏன்னா நீ இங்க செத்துருவ, அங்க உன்னோட ராதா ஏற்கனவே செத்துருப்பா. உன்னோட கேவலமான வாயால ராதாவோட பேரை கூட சொல்லாத, புரியுதா உனக்கு? நான் இங்க இருந்து வெளியே போனேன்னா அப்புறம் உன்னை என்ன பண்றேன்னு பாரா. இவ்ளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமும் உன்னோட திமிரு குறையல. செத்து தொலைடா. இப்பவும் ஹீரோ வாங்கணுமா உனக்கு? மோகனண்ணா, எங்க அண்ணன் எந்த தப்பும் பண்ணல, அவரை விட்டுருங்க. ஏன் இப்படி அடிக்கிறாரு? மோகனண்ணாக்கு ஏதாவது ஆயிட போகுது. நான் தான் சொல்லிட்டேன்ல, உள்ளல போக கூடாது. மோகன் ஒன்னும் அவ்வளவு பெரிய குற்றம் பண்ணிலையே, எதுக்காக போட்டு அவனை இந்த அடி அடிக்கிறாங்க? மோகனண்ணா, ஏய் சாவி எங்க வச்சிருக்க சொல்லி தொலையேண்டா, எழுந்துடுறா. ஐயோ இவன் குடிச்சு என் பழப்ப கெடுக்கிறானே, இவனை எப்படி எழுப்புறது இப்போ? உனக்கு என்ன பண்றேன் பாரா. யாரா அவன்? ஓ முதலாளி வந்திருக்கேன். ஸ்டோரேஜோட டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. எனக்கு நஷ்டம் ஏற்பட்டா சார் தான் வந்து கொடுப்பீங்களா என்ன? போய் முதல்ல ஸ்டோரேஜ் திறடா. போ, சொன்ன வேலையை முதல்ல செய் போ. ராதா இங்கதான் எங்கேயோ இருக்கான்னு மோகன் அப்ப உணர்ந்தாரு. அவரோட உணர்வு தப்பா இருக்க வாய்ப்பே இல்ல. நான் இங்க இருக்கிற எல்லா கோல்டு ஸ்டோரேஜ் உள்ளேயும் போய் தேடி பார்த்தாகணும். ராதா, 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 ராதா. எல்லா கோல்டு ஸ்டோரேஜையும் பார்த்துட்டு, ஆனா ராதா எங்கேயும் இல்ல. நீ எங்க இருக்க ராதா? உன்னை நான் எங்கன்னு தேடுவேன். கடவுளே கிருஷ்ணா, ப்ளீஸ் ஏதாவது வழி காட்டுங்க. நீங்க தானே ராதாவா மரணத்தோட பிடியில இருந்து அனுப்புனீங்க. அதே மாதிரி மோகனுக்கு நீங்க தான் அறிகுறி காட்டுனீங்க. ராதா உண்மையாவே ஏதோ ஆபத்துல இருக்கான்னு. சோ ப்ளீஸ், நாங்க ராதாவை கண்டுபிடிக்கணும்னு நீங்களும் தானே நினைக்கிறீங்க. அப்ப சொல்லுங்க, ராதா எங்க இருக்கான்னு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.